சொன்னார்கள். இன்று நல்லாக வந்திருக்கும் என்னை பார்த்து அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த ஒரு காரணத்தினால் தங்களை வாழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினாலே எந்த மனமரங்களை வாழ்த்துவதென்றால் அரசந்தனம் மனது குங்குமமான நெற்றியிலே ஒரு அழகு வட்டகம் புதிய புத்தகம் சிரிக்க பத்தலிலே ஒரு அழகு வட்டகம் புதிய புத்தகம் சிரிக்க பத்தலிலே ஒரு சந்திரன் வந்தது போல் ஒரு சுந்தரி வந்ததுன ஒரு மந்திரன் வந்தது போல் மனமாயி கண்டதுன மனது குங்குமமான நெற்றியிலே ஒரு அழகி வட்டகம் புதிய புத்தகம் சிரிக்கும் பந்தலிலே ஒன்னடியவ தேடி போகிறேனி தேனடி அந்த திருவடியிட்ட தேவலோக நாடி ஒன்னடியவ தேடி போகிறேனி தேனடி அந்த திருவடி இந்த தேவலோக நாடி நாளமோக வாசம் வீசி நீயோ இதையோடு லோகமாகிறாத தேவியோ ரத்தின கட்டிய பூந்தேடு சித்திர பின்னராட்சி எனக்கு வயசு மூவார் என்னோட பள்ளிக்கு மாறி அரச சந்தன மழகு குங்குமமான மாண்பிலி ஒரு தேன்மொழி நல்ல தேன்மொழி நல்ல தேன்மொழி மாண்பிலி ஒரு தேன்மொழி நல்ல மகிழமூவாதரும் உன்னரம் அவள் ஒன்னிரம் இவர் சிறுகின்ற நம்ம சீதரும் ஏழை மூவத்தோடு போடு ராசிதான் பலகாரத்தோடு ஆட போகும் ராணிதான் கட்டிய பூதேறு பெண்ணாச்சு கட்டிரு நான் பாட்டு கட்டிய கேட்டு இது வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க அஞ்சாத வீரர்களுக்கு மூன்றமலாடி வந்த பின்பல் தொகை பாடி வரும் மனிதனியே இத்துறைக்கு உன்னை வாழ்க வளர்க என்று சொல்லி உன் இன்னும் போல் வாழ்வாய் மகளே என்று சொல்லி உன்னை வாழ்த்து கொண்டிருந்தமா உன்னை பற்றி எனக்கு சகல விவரங்களுமே தெரியும். நீங்க யாரு, எங்க இருந்து நீங்க வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க, எப்படி எப்படி இருந்துட்டு நீங்க இப்படி வந்திருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்தையும் எனக்கு தெரிந்திருந்தாலும் உன்னை பற்றி அந்த விவரங்களை நாம சொல்ல வேண்டும் என்று யாராவது கேட்க வேண்டும் என்று உங்களை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆகினாலே கேட்கக்கூடிய விவரங்களுக்கு இவ்விடத்தில் தகுந்தார்கள் பதிலளிப்பீர்களா? சுவாமி நாரதனுடைய வாயாலே வாழ்த்து வாங்குவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா நினைக்கிறேன். என்னமா ஆசைப்படுறீங்க? பேரின்ப ஆசை. சரி, ஏன்னா இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கிறேன், நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க விஷயத்த மன்னன் சொல்லியிருக்கின்றார். பக்தி மார்க்கமா வந்ததுனால பக்தி மார்க்கமான சில விஷயங்கள் உங்களிடத்தில் உரையாட வேண்டும் என்று பேரின்ப ஆசை. பக்தி மார்க்கம் அப்படின்னு நான் துறவியேன் நான் துறவி என்ன வெளியில ஞான உபதேசம் பண்ண வந்த மாதிரி பேசுறீங்க. நான் பக்தி மார்க்கத்தை பத்தி பேசணும்னா துறவிகளோட மட்டும்தான் பேச முடியுமா? ஆமா, நீங்க வாய் மூடுறதால நான் வாய திறக்கிறது வெளியில கேட்கும். ரெண்டு பேரும் உண்மைதானே. பேரின்பற்ற நாடுன்னா அது துறவி நாடதான் முடியும். ஏன்னா ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா சிற்றின்பத்துல இருந்துகிட்டே வேணா பேரின்பத்த நாடலாம். ஆனா முழுமையா பேரின்பத்த நாட மனிதனால முடியாது. முழுமையா நீங்க பேரின்பத்துல இருக்கீங்கன்னு சொல்ல வரலையே. அப்புறம் புரியுங்களா? நான் வந்து வேலை நீங்க என்ன சொன்னீங்க, நானும் சொல்லல. ஒரு பேரின்பத்துல இருக்கணும், உங்க மாதிரி யாரெல்லாம் இருக்கணும். அப்படி இருந்து நீங்களுமே என்ன பண்ணீங்க? நாராயணாதி மாப்பிள்ள புருஷன் பேரு மணவாள யாரு சுவாமி? நீங்க தான் பாட்டு வந்திருக்கீங்க. இதுல என்ன ஒரு அற்ப ஆசை உங்களுக்கு? நவராதி உங்களை விட்டு உங்க புத்தி மாப்பிள்ளை நல்ல புத்திங்க. உங்களுக்கா பார்த்தவங்க மாப்பிள்ளை யாருக்கு வகுத்து சொல்றீங்க? கட்டப்படி கட்டப்படி கட்டி ஒண்ணு வைக்க போறேன், கட்டப்படி கட்டப்படி கட்டி ஒண்ணு வைக்க போறேன், கட்டப்படி 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 கட்டி ஒண்ணு வைக்க போறேன், கட்டப்படி வேலை கிட்ட நானமா நீ சம்மானத்தை இப்பவே தாரமா
கடம்பன் காட்சியில் சொல்லக்கூடிய முருகப்பெருமான் உனக்கு மாப்பிள்ளை தருகிறார்களே இங்க பாருங்க நீனான்னு சொல்லாம பாத்துமங்க மாப்பிளைய கட்டிக்கிறேன்னு முருகனை தெய்வம் இந்த அவசையை நீர் விடுத்து கண்ணன் கடம்பன் கதிரவனாகப்பட்ட முருகன் தான் உனக்கு மாப்பிள்ளை கட்டிக்கிறியாமா வேணாம் சாமி முருகனை கட்டிக்கிற எண்ணத்தோட நான் இங்க வரல அவர் எனக்கு மாப்பிள்ளைய வேணாம் ஏற்கனவே திருமணமானவர் இரண்டாம் தரமா போக எனக்கு விருப்பம் இல்லை தலையெழுத்து அவன் இரண்டாம் தரமா போகணும் மறுத்து பேசாதம் வேண்டாம் கட்டிக்கிறேன் முருகனை கட்டிக்கிற எண்ணத்தோட நான் இங்க வரல அவர் எனக்கு வேண்டாம் வேணும் சொன்னா நல்லா இருக்கா வேணும் சொன்னா நல்லா இருக்குமா சுவாமி முருகப்பெருமானுக்கு எங்க அப்பா காவலுக்கு போச்சோட நான் ஏன் வந்தேன் எதுக்காக வந்தேன்னா ஒரு மீறுபட்ட பக்தியின் காரணமாக வந்தேன் நீங்க என்னன்னா எப்பேற்பட்ட ஆளை போய் என்னைய கட்டிக்க சொல்றீங்க இது நடக்கிற காரியமா நடக்க வேண்டிய விஷயத்தை பெருமை இன்னைக்கு அதிகமா தெரிய ஆரம்பிச்சு அப்புறம் அவரை வணங்கணுன்ற எண்ணத்தை தவிர கட்டிக்கணுன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படி கிடையாது வேணாம் ஆரம்பத்துல இன்னொரு விஷயங்களை கட்டிக்கிட்டீங்களே பக்தி மார்க்கமா விஷயம் சொன்னீங்களா ஆரம்பத்துல விஷயத்துல நீங்க அப்படி நடத்திருக்கீங்களா நான் அவனே இவனே சொல்றீங்கன்னா பக்தி மார்க்கத்துல இப்ப நான் சொல்றேன் நீ என்ன வேணாலும் சொல்லிப்பா செல்லமான செல்லமே அவருமே சொல்றேன் அல்லுபகல் இந்த அவசையை நீர் வளர்த்து கூட்டி கொடுப்பவர் காரணத்தினாலே இன்று சூரியன் சம்பளமாவதற்கு உனக்கு இந்த முருகப்பெருமான திருமணத்தை முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு என்றார் எந்த எண்ணார்கள் நான் அறிந்திருக்கேன் பிரம்ம முடிச்சு இது சத்தியம் சத்தியம் வாங்க சாமி வரையப்பா முருகா சீக்கிரமாக அடியேனை ஆட்கொண்டு அழைத்து செல்ல வேண்டும் நாரதோடு பேசியதெல்லாம் வெறும் பம்பு மட்டும்தான் சீக்கிரமாக முருகனுடைய வருகைக்காக தான் காத்துக்கிட்டே இருக்கேன் வெற்றிவே முருகனுக்கு அரோகரம்